வளர்ச்சி தமிழகத்துல பின்கதவு வழியா இல்ல, எப்படி முன்கதவு வழியாக. கேட்கலாம் முட்டா பசங்க, ஜிஎஸ்டி வரி வாங்கினா அது எனக்கு எப்படி வந்து சேரும்னு. பாடம் படிக்காதவனெல்லாம் அரசியல்ல வந்து அப்பத்தாவுக்கு வரி இருக்கு, அம்பானிக்கு வரி இல்லைங்க. பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கையை விட டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு 50,000 80,000 வரை சம்பளம் தருகிறதா இல்லையா அரசாங்கம்? ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியருக்கு 7,000 8,000 நிரந்தரம் இல்லாதவர்கள். தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு தரப்படுகின்ற பயிற்சி, கல்வியினுடைய குவாலிட்டி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏன் இல்ல? காசுக்கு விலை போறவன் தலித் விரோதி, பிற்பட்ட சமுதாயத்தின் விரோதி, ஏழை மாணவர்களின் விரோதி இந்த புதிய கல்விக்குள்ள எதிர்க்கிறவர். சிறுபான்மை பள்ளிக்கூடங்களில் அரசாங்கத்திடம் சலுகை பெற்று நடக்கின்ற பள்ளிக்கூடத்தில் நம்முடைய தலித் மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு, பிற்பட்ட மாணவர்களுக்கு ரைட் டு எஜுகேஷன்ல 25% இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா? டாஸ்மாகிற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நாம் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது தமிழனை எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்றன திராவிட இயக்கங்கள் என்று எடுத்துக்கொள்வோமையானால், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வியாபாரம் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய். ஆனால் இவர்கள் இலவசமாக தருகின்ற, இதுவரை தந்திருக்கின்ற தொலைக்காட்சி பெட்டி, மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் சேர்த்து ஒரு வீட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? மிஞ்சி போனால் 4,000 4,500 ரூபாய். ஆனால் இவர்கள் தமிழனை சுரண்டுவது எவ்வளவு? ஆண்டுக்கு 28,000 30,000 கோடி. ஆகவே தமிழக மக்களை மயக்கத்திலேயே வைத்திருந்து ஒரு சில இலவசங்களை விசிறி எறிந்துவிட்டு இந்த தமிழ் சமுதாயத்தை 50 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி தமிழகம் பின்னடைவை சந்தித்திருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற, தமிழனை மயக்கத்திலே வைத்திருக்கின்ற டாஸ்மாக்கை படிப்படியாக அல்ல, ஒரே அடியாக இழுத்து மூட வேண்டும். இன்று கல்வியிலே தமிழ்நாடு இருக்கின்ற நிலைமை மிக மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கையை விட டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 6,000க்கும் மேற்பட்ட உயர்நிலை பள்ளிகள் இருக்கின்றன, மேல்நிலை பள்ளிகள். ஆனால் இந்த தமிழகத்திலே ஆரம்ப துவக்க பள்ளி, நடுநிலை பள்ளிகள் 2,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலே 1லிருந்து 10வது வரை 20 மாணவர்கள் கூட படிக்கவில்லை. ஆகவே இந்த 2,000 பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடுகின்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீட் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன வாதம் எடுத்து வைக்கிறார்கள்? இந்த நீட் தேர்வு இருக்குமானால் அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூட மாணவர்கள், ஏழை எளிய கிராமத்து மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அதில் சொல்லுகிறார்கள். 2014-15 ஆண்டிலே 2015-16 அகாடமிக் இயர்ல நீட் பரீட்சை இல்லதானே. ஆனால் மருத்துவ சேர்க்கையிலே 2014-15 கல்வியாண்டிலும் 2015-16 கல்வியாண்டிலும் சேர்ந்த மாணவர்களில் அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற ஏழை எளிய மாணவர்களுடைய விகிதாச்சாரம் என்ன? 5% சகோதரர்களே, சகோதரிகளே. அப்ப நீட் இல்லாமலே நம்முடைய அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவர்களால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியவில்லை என்று சொன்னால் இதற்கு யார் காரணம்? யோசித்து பார்க்க வேண்டாமா? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு 50,000 80,000 வரை சம்பளம் தருகிறதா இல்லையா அரசாங்கம்? ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியருக்கு 7,000 8,000 நிரந்தரம் இல்லாதவர்கள். ஆனால் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு தரப்படுகின்ற பயிற்சி, கல்வியினுடைய குவாலிட்டி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏன் இல்லை? நான் முக்கியமான ஒரு காரணத்தை சொல்ல இருக்கிறேன். இங்கே புதிய கல்விக் கொள்கையினுடைய டிராஃப்ட் பாலிசி வந்தது, கிட்டத்தட்ட 40 பக்கம். இங்கே அதை பலரும் எதிர்த்தார்கள். அதில் நாம் என்ன சொல்லியிருக்கோம்? 10வது வரை மாணவர்கள் ஃபெயிலாக்கப்படக்கூடாதுங்கிற நோ டிடென்ஷன் பாலிசி இருக்கு. அதனாலதான் எந்த ஆசிரியர்களும் அக்கறை எடுத்துக்கொள்வது கிடையாது. அதனாலதான் புதிய எஜுகேஷன் பாலிசியில இப்ப
இப்ப கூட ஆக்ட்ல கொண்டு இருக்கோம் அந்தந்த மாநிலங்கள், ஏன்னா எஜுகேஷன் இஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட். ஆனால் அந்தந்த மாநிலங்கள் முடிவு பண்ணட்டும் நோ டிடென்ஷன் பாலிசியில எந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரணுங்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம் 5ஆவதுலயும் 8ஆவதுலயும் நாம பரீட்சை நடத்தணும்னு சொல்றோம். காரணம் என்ன? அப்பதான் சொல்லி கொடுக்கிற ஆசிரியருக்கே அக்கறை வரும். மாணவர்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவன் ஃபெயில் ஆயிட்டா அப்ப மேனேஜ்மெண்ட் கேட்கும், அரசாங்கம் கேட்கும். நாம சொல்லிருக்கோம் ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை சட்டம். இப்ப யாருக்கு பொருந்தும்? அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு பொருந்தும், இந்து தனியார் பள்ளிக்கூடத்துக்கு பொருந்தும். ஆனால் சிறுபான்மை கல்விக்கூடங்களுக்கு பொருந்தாது. ஆனால் சிறுபான்மை பள்ளிக்கூடங்களில் அரசாங்கத்திடம் சலுகை பெற்று நடக்கின்ற பள்ளிக்கூடத்தை நம்முடைய தலித் மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு, பிற்பட்ட மாணவர்களுக்கு ரைட் டு எஜுகேஷன்ல 25% இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். அதற்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டத்தை எதிர்க்கின்ற, காசுக்கு விலை போகின்ற, தூக்கி எறிஞ்சா நாய் எப்படி ரொட்டி துண்டு எடுத்துட்டு போமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அவங்க பேரை சொல்ல விரும்பவில்லை நான். அதுவே எனக்கு இழுக்கு, அசிங்கம், கேடுகட்ட கூட்டம். சிறுபான்மை பள்ளிக்கூடங்கள் வீசி எறிகின்ற துண்டு ரொட்டிக்கு விலை போகின்ற கூட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி டிராப்ட் எதுக்குறான்னா, காசுக்கு விலை போறவன், தலித் விரோதி, பிற்பட்ட சமுதாயத்தின் விரோதி, ஏழை மாணவர்களின் விரோதி, இந்த புதிய கல்விக்குள்ள எதுக்கிறவர். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடங்களிலே கழிவறை, பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடங்களிலே கழிவறை. நான் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அமைப்புக்கு அகில இந்திய உறுப்பினராக இருக்கேன். என்ன காரணம்? 8ஆவதுக்கு மேல் பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் டிராப் அவுட் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? அங்கு பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து தனி கழிவறை இல்லை. ஒரு ருதுவான பெண் குழந்தை, பெரிய வயசுக்கு வந்த பொண்ணு தனியாக கழிவறை இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியுமா? அதுக்காக தான் மோடி சர்க்கார் இந்த ஸ்வச் பாரத் அபியான் மூலமாக கழிவறை கட்டுகின்ற பெண் குழந்தைகளுக்கு பிரத்யேகமான கழிவறைகள் இல்லாத வீடே இருக்கக்கூடாது. ஏனென்றால் 2014 மே 26 மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பொழுது இந்த நாட்டில் 9 கோடி வீடுகளுக்கு கழிவறை கிடையாது. யோசிச்சு பார்க்கணும். பெண் குழந்தை பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியும். தன்னோட குழந்தை காலையில் 16 வயதான பெண் குழந்தை காலை கடன்களை கழிப்பதற்காக வெளியிலே, திறந்த வெளியிலே போகிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு எவ்வளவு தர்மசங்கடம், பெற்ற அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு. இதை பற்றி இதுவரை இருந்த அரசாங்கங்கள் சிந்தித்து பார்த்ததா? மோடி அவர்கள் இதை ரியலைஸ் பண்ணார். அதனாலதான் 2019 நாம மீண்டும் மக்களை போய் அணுகுகின்ற பொழுது இந்த நாட்டிலே கழிவறை இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இதுவரை 4,64,00,000 வீடுகளுக்கு கழிவறை கட்டி கொடுத்திருக்கின்ற ஆட்சி. கேட்கலாம் முட்டா பசங்க, ஜிஎஸ்டி வரி வாங்கினா அது எனக்கு எப்படி வந்து சேரும்னு. பாடம் படிக்காதவனெல்லாம் அரசியல்ல வந்து அப்பத்தாவுக்கு வரி இருக்கு, அம்பானிக்கு வரி இல்லைங்க. முட்டாள் கூட்டம், படிப்பறிவு இல்லாதவன், இல்லை என்று சொன்னால் தரங்கட்ட கூட்டம். அப்பத்தாக்கு எங்கப்பா வரி போட்டிருக்கோம், அம்பானிக்கு வரி போட்டது எதுக்காக தெரியுமா? 4,64,00,000 கழிவறை கட்டி கொடுக்க. ஒரு கழிவறைக்கு 12,000 ரூபாய். எத்தனை கோடி கணக்கு போட்டு? 50,000 கோடிக்கு மேல் இந்த அரசாங்கம் கழிவறை கட்டுவதற்காக. ஆகவே பள்ளிக்கூடங்களிலே கழிவறை கட்டி கொடுக்கின்ற ஒரு திட்டம் என்பது பெண் குழந்தைகளுக்கு பிரத்யேக கழிவறை இருந்தாதான் பெண் குழந்தைகளோட டிராப் அவுட்ல இருந்து அவர்கள் நாம காப்பாற்ற முடியும். உள்ளாட்சி மன்றங்கள் தான் நாற்றங்கால். தலைவர்களை உருவாக்குகின்ற நாற்றங்காலாக இருப்பது உள்ளாட்சி மன்றங்கள். ஆகவே நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று தயாராகும். கோட்டை பிடிப்பதற்காக தயாராக வேண்டுமானால் நம்ம ஊர்ல இருக்கிற கோட்டை உள்ளாட்சி மன்றங்கள், ஊராட்சி மன்றங்கள், எல்லா மன்றங்களிலும் பாஜகவின் பிரதிநிதி அகில இந்திய பொதுச் செயலாளர் சகோதரர் முரளிதர் ராவ் அவர்கள் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஆகவே சகோதரர்களே, இந்த இளைஞரணியிலே எடுத்திருக்கின்ற இந்த 3 கோரிக்கை, ஒன்று டாஸ்மாக் படிப்படியாக இல்ல மொத்தமாக மூட வேண்டும். மத்திய பிரதேசத்திலே, பீகாரிலே மூடி இருப்பது போல. பீகாரும் என்டிஏ ஆட்சி தான், அது இனிமே வேற ஆட்சி இல்லை. ஏன்னா இனிமே எல்லா தமிழ்நாடா இருந்தாலும் சரி, எந்த மாநிலமா இருந்தாலும் சரி. ஆகவே சகோதரர்களே, இந்த இளைஞரணியிலே எடுத்திருக்கின்ற இந்த 3 கோரிக்கை, ஒன்று டாஸ்மாக் படிப்படியாக இல்ல மொத்தமாக மூட வேண்டும். மத்திய பிரதேசத்திலே, பீகாரிலே மூடி இருப்பது போல. பீகாரும் என்டிஏ ஆட்சி தான், அது இனிமே வேற ஆட்சி இல்லை. ஏன்னா இனிமே எல்லா தமிழ்நாடா இருந்தாலும் சரி, எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, பிஜேபி பார்ட்டிசிபேஷன் இல்லாத கவர்மெண்டே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பின்கதவு வழியா இல்ல,
எப்படி? முன்கதவு வழியாக, பின்கதவு வழியாக அல்ல. தமிழகத்தில் அரியணையிலே முன்கதவு வழியாக, உள்ளாட்சி தேர்தல் வழியாக ஜனநாயகத்தின் வேரிலே ஒன்றி நாம் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும்